ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா மீன் கிரேவி. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பொரிய விட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த குழம்பு கறி குழம்பு மாதிரியே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். மல்லி, புதினா தழை சேர்த்து வதங்கினா இன்னும் வாசனையாக இருக்கும். நான் சேர்க்கலை. இந்த குழம்புல முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு சிக்கன் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. இந்த குழம்பு சாப்பிடும்போது கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அடிக்கடி சாப்பிடுவீங்க செஞ்சு. நாங்கள் கனவா மீனுன்னு வாங்கினாலே இந்த குழம்பு தான் அடிக்கடி செய்வோம். இதில் தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமா மாதிரி டேஸ்டியாக இருக்கும். நான் வேக வச்ச கனவா மீனை சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். கனவா மீனை டைரெக்டாக அப்படியே சேர்த்தோன்னா குழ குழன்னு இருக்கும். இதுவே நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்தோன்னா சூப்பராக வரும். இதை அப்படியே கிளறி தண்ணி ஊற்றாமல் அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். கறி குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நான் கிரேவி பதத்துக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு 4யும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த குழம்பை சப்பாத்தி, குருமா, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே பொருத்தமானதாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எப்படி இருந்துச்சுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 நிமிஷம் மீடியம் தீயில் வேக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுடணும். உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னா முருங்கைக்காய் 2 நறுக்கி போட்டு வைங்களேன். ஊரையே கூட்டம். அந்த வாசனை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலே வேக வைக்கணும். இப்போது திக்னஸ் நிறையா வரும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பும் ரெடியாக இருக்கும். நான் இன்றைக்கி வாங்கினது 200 240 கேட்டாங்க 1 கிலோ. ஆனால் 200 தான் தந்தேன். கனவா நம்ம ஊருக்கு வந்துச்சு. இதே நம்ம லாஞ்சடியில் போய் வாங்கும்போது கம்மியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தயாராகிடுச்சு, சாப்பிட்லாம். இந்த மாதிரி கனவா வாங்கி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம என்ன மீன் வாங்குகிறோமோ அது விஷயம் இல்லை, அதை எப்படி டேஸ்டியாக செய்கிறோமோ அதுதான் விஷயம். இந்த பதத்தில் இந்த பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நான் லாஞ்சடிக்கு போகிறேன்ட்டு கிளம்புனாலே என் பொண்ணும் பையனும் கனவா, இறா, நண்டு தான் கேட்பாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.